ராமாபுரம்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல ஒரு சின்ன ஓட்டு வீடு இருந்துச்சு. அந்த வீட்ல சாரதா, பிரசாத் தம்பதி அவங்களோட 3 பசங்களும் 3 மருமகள்களோட சேர்ந்து அந்த வீட்ல இருந்தாங்க. பெரிய மகன் ரமேஷ், அவனோட மனைவி அனாமிகா, நடுப்பையன் சுரேஷ், அவனோட மனைவி அவனி, கடைசி பையன் அருண், அவனோட மனைவி அஞ்சலி. அவங்களோடது ரொம்ப வறுமையான குடும்பம். அவங்களுக்கு உள்ளதெல்லாம் ஒரு சின்ன கேரட் தோட்டம் மட்டும்தான். அந்த தோட்டத்துல கிடைக்கிற கேரட்டை வித்துதான் வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வராங்க. ஒரு நாள் காலையில எல்லாரும் நடு வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சாரதாவும் பிரசாதும் ரொம்ப சோகமா உட்கார்ந்துருந்தாங்க. சாரதா, இந்த தடவை கேரட் நல்லா விளைஞ்சு வந்திருக்குதுதான். ஆனா மார்க்கெட்ல அதுக்கு விலை உண்டா இல்லையான்னு தெரியலையே. கையில 1 ரூபாய் கூட இல்லையே. என்னங்க, இப்படி நம்பிக்கைய விடாதீங்க. நம்ம மருமகளுங்க கஷ்டப்பட்டு விளை வச்சிருக்காங்க. கண்டிப்பா நல்ல விலைதான் கிடைக்கும். ஆமாம்பா, அனாமிகா, அஞ்சலி, அவனி 3 பேரும் மழை வெயிலுன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த தடவை கேரட் கூட ஃப்ரெஷ்ஷா பெருசா ஸ்வீட்டா இருக்கு. ஆமாம்பா, நம்ம அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனோம்னா மக்கள் போட்டி போட்டுட்டு வாங்குவாங்க. அவனி தினந்தோறும் தண்ணி ஊத்தி வளர்த்துருக்காப்பா. அஞ்சலி கூட ஒன்னும் குறைவா வேலை பார்க்கல. எல்லா செடிக்கும் அவ தானே உரம் போட்டா. மாமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாங்க 3 பேரும் மார்க்கெட் போறோம். எல்லாத்தையும் வித்துட்டு பணத்தோட தான் வீட்டுக்கு வருவோம். ஆமா மாமா, நீங்களும் அத்தையும் வீட்லயே நல்ல ரெஸ்ட் எடுங்க. நாங்க 3 பேரும் போயிட்டு வந்துடுறோம். அதை விக்கிற கடமை எங்களுது. அத்தை, எங்க மேல நம்பிக்கை வைங்க. சாயந்தரத்துக்குள்ள அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரோம். சரிம்மா, உங்க நம்பிக்கை தான் எனக்கு தைரியத்தை கொடுக்குது. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. இப்படி 3 மருமகள்களும் கேரட் கூடைய தலை மேல வச்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பி போனாங்க. மார்க்கெட்ல கூட்டம் கூட்டமா இருந்தாங்க. அந்த இடத்துல 3 மருமகள்களும் ஒரு இடத்துல கேரட்டை போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து மார்க்கெட்ல நிறைய ஆட்கள் இருந்தா கூட அவங்க கிட்ட மட்டும் யாரும் கேரட் வாங்குறதுக்கு முன் வரவே இல்ல. பக்கத்துல இருந்த காய்கறி கடைக்காரங்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா கேரட் வாங்குறதுக்கு இவங்க கிட்ட யாரும் வரல. வெயில் அதிகமாச்சு. என்ன அவனி, யாரும் கேரட்டே வாங்க வரல? காலையில இருந்து சும்மா நின்னுட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றது? எனக்கும் அதான்க்கா புரியல. எல்லாரும் அங்கங்க வாங்குறாங்க, நம்ம கிட்ட யாருமே வரலையே. அக்கா, ஒரே பயமா இருக்கு. இன்னைக்கு மட்டும் நம்ம இதை விக்கலன்னா நாளைக்கு இது கொஞ்சம் வாடிடும். அப்ப யாருமே சுத்தம் வாங்க மாட்டாங்க. வீட்டுக்கு போனா அத்தைக்கு என்ன பதில் சொல்றது? அப்போ ஒரு லேடி அவங்க கிட்ட வந்தாங்க. ஏம்மா, கேரட்டை எவ்வளவுக்கு தரீங்க? கிலோ வெறும் 20 ரூபாய் தாமா. வாங்குங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தோட்டத்துல இருந்து இப்பதான் பறிச்சிட்டு வரோம், வாங்குங்க. 20 ரூபாவா? அங்க 17 ரூபாய்க்கு விக்கிறாங்க. 3 ரூபாய் ஏத்தி விக்கிறது இல்லாம இது சின்னதா வேற இருக்கு. எனக்கு வேண்டாமா அப்படின்னு அந்த அம்மா வாங்காம போயிட்டாங்க. 3 மருமகள்களும் நிராசையோட நின்னுட்டு இருந்தாங்க. பாத்தியாக்கா, 17 ரூபாவா? நம்ம பட்ட கஷ்டத்துக்கு 20 ரூபாவே ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, எருவுக்கு விதைக்கு போட்ட வேலை கூட வராது. இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுமே. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இப்படி புலம்பிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. மக்கள் பச்சையா வித்தா வாங்க மாட்டாங்க. ஆனா இதையே வேற ரூபத்துல வித்தோம்னா? என்னக்கா சொல்றீங்க, புரியலையே. இத சாப்பாடா செஞ்சு வைக்கணுமா? குழம்பா செஞ்சா யார் வாங்குவா? சாப்பாடு கூட செய்யணும். அத வாங்க பணத்துக்கு எங்க போறது? சாப்பாடு இல்ல, ஹல்வா, கேரட் ஹல்வா. ஹல்வாவா? அக்கா, இந்த மார்க்கெட்ல ஹல்வா எங்க பண்றது? அதுக்கு நெய், பால், சக்கரை இது எல்லாமே வேணுமே. நான் சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் என்கிட்ட இருக்கு. பக்கத்திலேயே மளிகை கடை இருக்குல்ல, அங்க வாங்கிப்போம். அங்க பால், சக்கரை, நெய் எல்லாமே இருக்கும். நம்ம கிட்ட இருக்க சின்ன கேஸ் ஸ்டவ் வச்சு இத செய்யலாமே. தீப்பெட்டி இருக்கு, அதை யூஸ் பண்ணிப்போம். ஆனா வேலைக்காகுமா? யாராவது வாங்குவாங்களா? கண்டிப்பா வாங்குவாங்க அஞ்சலி. பச்சை கேரட்டோட வாசனை வேற, நெய்ல செஞ்ச ஹல்வாவோட வாசனை வேற. கண்டிப்பா இத வாங்குவாங்க. அந்த வாசனைக்கே வருவாங்க. நீ பாத்துக்கிட்டே இரு. முயற்சி பண்ணாதானே பலன் கிடைக்கும். அக்கா சொல்றது நிஜம்தான் அஞ்சலி. பாப்போமே, முயற்சி தானே. நான் போய் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வரேன். நான் கேரட்டை கழுவி சீவி வைக்கிறேன். சரி சரி, நான் அடுப்பை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வாங்க வாங்க, லேட் பண்ண வேண்டாம். 3 மருமகள்களும் ஆளுக்கு ஒரு வேலையா செஞ்சாங்க. அவனி போய் பொருட்களை எல்லாம் வாங்கினா. அஞ்சலி கேரட் எல்லாம் துருவிக்கிட்டு இருந்தா. அனாமிகா அடுப்பை ரெடி பண்ணி கடாய வச்சா. இப்படி அவங்க ஆரம்பிச்சாங்க. அனாமிகா கடாயில கொஞ்சம் நெய்ய ஊத்தி கேரட்டை போட்டு கிண்டிக்கிட்டு இருந்தா. ஆஹா அக்கா, செம்ம வாசனை வந்துட்டு இருக்கே. இதுக்கு கண்டிப்பா ஆளுங்க வருவாங்க. கமகமானு இருக்கே. ஆமாக்கா, இந்த வாசனையில
வாயெல்லாம் ஊறுது. இருங்க இருங்க, இன்னும் முடியல. இனிமேதான் பால் ஊத்தணும். அவனே, அந்த பால் பாக்கெட் எப்படி கூட? அப்போ அனாமிகா பாலை ஊத்தி கலக்கிட்டு இருந்தா. அப்ப அதுல இருக்கிற வாசனை இன்னும் அதிகமா வந்துச்சு. வழியில போற வர்றவங்க அந்த வாசனைக்கு அவங்க கடைக்கு வந்தாங்க. அங்க வழிபோக்கர் ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்து, ஏம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாசனை அமோகமா இருக்கு. கேரட் ஹல்வாங்க, சுட சுட நல்லா இருக்கு, 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். அப்படியா? அப்படின்னா எனக்கு ஒரு பிளேட்டை கொடுங்கம்மா. இங்க எப்ப பார்த்தாலும் காய்கறியை தான் பாத்துருக்கிறேன். இப்படி கம கமன்னு அல்வாவை பார்க்கல. பாத்தியாக்கா, முதல் ஆர்டரு. அக்கா, சீக்கிரமா சர்க்கரையை போடு, பாகம் வரணும்ல. இரு போடுறேன். அஞ்சலி, அந்த சர்க்கரை பாக்கெட்டை கொஞ்சம் கொண்டு வந்து தரியா? அப்படின்னு அனாமிகா சர்க்கரைய போட்டு கிண்ட ஆரம்பிச்சா. ஹல்வா சுருண்டு வரும்போது அஞ்சலி ஏலக்காய் பொடிய தூவுனா. கலரு, ருசி, வாசனை ஆள தூக்குச்சு. ரெடி, சுட சுட கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. அப்போ அனாமிகா அந்த ஆளுக்கு ஒரு இலைய மடிச்சு தொன்னையாக்கி அதுல கொடுத்தா. ஆஹா ஆஹா ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கு. தித்திப்பு கரெக்டா இருக்கு. இன்னொரு பிளேட்டு கொடுமா, எங்க வீட்டு குழந்தைக்கு வாங்கிட்டு போறேன். ரொம்ப சந்தோஷங்க. அந்த ஆள் சொன்ன வார்த்தை, அந்த அல்வாவோட ருசி ஊர்ல அப்படியே பரவுச்சு. மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க வந்தவங்க எல்லாரும் ஹல்வா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா, எனக்கு 2 பிளேட்டு. அம்மா, எனக்கு 2 பிளேட்டு. இந்த வாசனையே நம்ம பசிய தூண்டுது. அம்மா, 2 பிளேட்டுமா. எல்லாருக்கும் தரோம், அவசரப்படாதீங்க, சூடா இருக்குல்ல. அவனி, நீ பணத்தை வாங்கி போடு. அஞ்சலி, நீ இன்னும் கொஞ்சம் கேரட் துருவுமா. ஹல்வா ரொம்ப சீக்கிரம் தீருது பார், திரும்ப பண்ணணும். சரிக்கா. ஐயோ, என்ன இவ்ளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம முகத்தை கூட பார்க்காதவங்க ஹல்வாவை பார்த்துட்டு வராங்க. அக்கா, உன் ஐடியா சூப்பர். பச்சை கேரட் கிலோ 20 ரூபாய். இப்போ ஒரு கப்பு ஹல்வாவே 30 ரூபாய். ஒரு கப்புல ஒரு கேரட் கூட இருக்காது. அது முக்கியம் இல்ல அஞ்சலி, கஸ்டமர்ஸ் தான் நமக்கு முக்கியம். நம்ம செய்யறத ஒழுங்கா செஞ்சு கொடுக்கணும். இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எல்லாரும் ஹல்வா வாங்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் ஹல்வா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒரு கேரட் கூட மிச்சமே இல்ல. ஆனா கல்லாப்பொட்டி ஃபுல்லா பணம் இருந்தது. இப்படியே சாயந்தரம் ஆச்சு. மார்க்கெட்ல கடைய ஏற கட்டிட்டு 3 பேரும் வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆனாங்க. அக்கா, இன்னைக்கு எவ்ளோ சம்பாரிச்சோன்னு கொஞ்சம் சொல்ல. பச்சை கேரட்டை வித்து இருந்தோம்னா அதுல கிடைக்கிறத விட அதிகமா தான் வந்திருக்கோம்ல. உண்மையாவா? நம்பவே முடியல. மாமா கேட்டாருன்னா சந்தோஷத்துல குதிப்பாரு. இது எல்லாம் நம்ம சமய ஸ்பூர்த்தி தானோ. நம்ம பயந்து ஓடவே இல்ல, தைரியமா யோசிச்சோம். சரி வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி 3 பேரும் வீட்டுக்கு போற வழியில நல்ல அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி, அத்தை மாமாக்கு தேவையான மருந்து பொருளை எல்லாம் வாங்கிக்கிட்டு போனாங்க. வீட்டுக்கு போறதுக்குள்ள இருட்டி போயிடுச்சு. சாரதா, பிரசாத் மகன்கள் ஆசாசையா ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, புள்ளைங்கள இன்னும் காணமேங்க. என்ன ஆயிருக்கும்? இருட்டி வேற போயிருச்சு. வருவாங்க, இருமா. மார்க்கெட்ல லேட் ஆயிருக்கும்னு தோணுது. அதோ வந்துட்டு இருக்காங்க. கையில பைய வெயிட்டா இருக்கு. சிரிச்சுட்டே கூட வராங்கப்பா. 3 மருமகள்களும் உள்ள வந்தாங்க. அவங்க முகத்துல சந்தோஷம் இருந்தது, கையில பைய வெயிட்டா இருந்தது. அத்தை, மாமா, நாங்க வந்துட்டோம். அப்பாடா, வந்துட்டீங்களாமா? என்ன ஆச்சுமா, இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? பொருள்லாம் வித்துதா? அவனி பைய கீழே வச்சுட்டு, பொருள் வித்தது மட்டும் இல்லாத நிறைய சந்தோஷமும் கிடைச்சது. மாமா, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? எங்க கேரட்டை யாருமே வாங்கல. ஐயோ, யாரும் வாங்கலையா? அப்புறம் என்ன ஆச்சுமா? இதெல்லாம் எப்படி வாங்குனீங்க? கேரட் வாங்கலன்னா என்ன, அந்த கேரட்டை வச்சு நாங்க ஹல்வா செஞ்சு வித்தோம். ஹல்வாவா? அதுவும் மார்க்கெட்லயா? ஆமாங்க, பச்சை கேரட்டை யாருமே வாங்கல. அதனால நாங்க யோசிச்சு ஹல்வாவா செஞ்சு வித்தோம். அப்புறம் எல்லாரும் வாங்குனாங்க. இப்படி அனாமிகா கல்லா போட்டியை எடுத்து மாமா கிட்ட கொடுத்தா. அத பாத்துட்டு பிரசாத் சந்தோஷப்பட்டாரு. அடே ரமேஷா, சுரேஷா, அருண், உங்க மனைவிகளோட திறமைய பாத்தீங்களா? மண்ணுல இருந்து மாணிக்கத்தை எடுத்திருக்காங்க. அனாமிகா, உண்மையிலே அல்வாதான் பண்ணீங்களா? எவ்ளோ தைரியம் உங்களுக்கு? தைரியம் இல்ல அத்தை, வறுமை. நம்ம குடும்பம் பசியில இருக்க கூடாதுல, அததான் யோசிச்சோம். அவனையும் அஞ்சலியும் இல்லன்னா இது இன்னைக்கு சாத்தியமே ஆயிருக்காது. அவங்க பொருட்களை வாங்கிட்டு வந்து கேரட்டை துருவி உதவி பண்ணாங்க. அவனி, உனக்கு இவ்ளோ புத்திசாலித்தனம் இருக்கா? நம்பவே முடியல. எல்லாம் அக்காவோட யோசனை. அஞ்சலி, நீ துருவின கேரட் தான் அந்த அல்வாக்கு ருசியா கொடுத்துருக்கோம். போதும், எனக்கு அல்வா கொடுக்காதீங்க அத்தே. அந்த பையில உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே இருக்கு.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மருமகளுங்கன்னா இப்படி இருக்கணும். பிரச்சனை வந்தா உடஞ்சு விழாம தைரியத்தோட இருக்கணும். இன்னைக்கு உண்மையிலேயே பண்டிகை மாதிரி இருக்கு. ரமேஷா, நாளையில இருந்து நம்ம வெறும் கேரட்டை மட்டும் விற்க கூடாது. வேற என்ன பண்ணணும்பா? தோட்டத்துல ஒரு பக்கம் சின்ன ஷெட்டு போடுவோம். அங்க நம்ம மருமகளுங்க சுட சுட அல்வா கிண்டட்டும். நம்ம பேக்கிங் பண்ணி கடைக்கு கொண்டு போய் போடுவோம். மாமா சொன்னது நல்ல யோசனை. 3 மருமகள்களின் கேரட் ஹல்வா அப்படின்னு போர்டு வைப்போம். அதுதான் நம்ம ஹல்வாக்கு பிராண்ட். நம்ம ஊர் மட்டும் போதுமா? சிட்டிக்கும் அனுப்புவோம். அங்க இருக்கவங்களும் நம்ம ஹல்வாவை சாப்பிட்டோம். சரி சரி, எல்லாரும் கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பிடுவோம். அம்மா, அல்வா இருந்தா மாமாக்கு கூட கொஞ்சம் கொடு. அவர் எப்படி இருக்குன்னு ருசி பார்க்கட்டும். உங்க கை ருசியை நாங்களும் பார்க்கணும்ல. கண்டிப்பா அத்த, அதுக்கு தானே ஸ்பெஷலா கொஞ்சம் எடுத்து வச்சோம். அன்னைக்கு ராத்திரி அந்த சின்ன வீடு சந்தோஷமா இருந்தது. வருமாங்கிற இருட்டுல இருந்து அந்த 3 மருமகள்களும் அந்த வீட்டை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. வெளியில நிலா வெளிச்சத்துல குடும்பமே உட்கார்ந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு அந்த இரவை கழிச்சாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அனாமிகாவோட சின்ன யோசனையால ஆரம்பிச்ச அந்த ஹல்வா பிசினஸ் இப்போ பெரிய வியாபாரமா ஆச்சு. ருசிய கூட்டினாங்க, விலைய கூட்டினாங்க. இந்த 3 மருமகள்களோட ஸ்பெஷல் ஹல்வா அங்க ஒரு பெரிய பிராண்டாவே மாறி போச்சு. பெரிய பெரிய கடாயில பெரிய பெரிய ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணாங்க. அக்கா, இன்னைக்கு 50 கிலோ ஆர்டர் வந்திருக்குக்கா, சீக்கிரம் செய்யணும். என் கையெல்லாம் வலிக்குது. ஆனா வர்ற லாபத்தை பார்த்தா வலி பறந்து போயிடுது. கஷ்டப்பட்டா பலன் கிடைக்கும் அஞ்சலி. பாத்தியா, ஒரு நாளைக்கு சாப்பிட கூட வழி இல்லாம இருந்தோம். இன்னைக்கு 1 மணி நேரத்துல 50 கிலோக்கு ஆர்டர் வருது. ஆமா, இது எல்லாமே உன்னால மட்டும்தாங்கா. இப்படி அந்த 3 மருமகள்களும் தங்களோட யோசனையாலையும் திறமையாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் அந்த குடும்பத்தை காப்பாத்தினாங்க. கஷ்டம் வந்தா பயப்படக்கூடாது, அதை எதிர்த்து போராட கத்துக்கணும். அதை இந்த 3 பேரும் கத்து கொடுத்திருக்காங்க. அந்த ஊர்ல அனாமிகாவோட கேரட் ஹல்வாக்கு தனி பேரு, மரியாதை எல்லாமே கிடைச்சது. எல்லாரும் சந்தோஷமா ஆனந்தமா அதே வீட்ல வசிச்சுட்டு வந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய். ராகவபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சாரதா பிரசாத்னு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு 3 மகன்கள் 3 மருமகள்கள். வீட்டை நடத்துறதே கஷ்டமா இருந்தது. வறுமை அந்த குடும்பத்தை வாட்டி எடுத்துச்சு. ஒரு வேலையை நகர்த்துறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பசங்க கூலி வேலைக்கு போனாதான் அடுப்பே எரியும். ஒரு நாள் சாப்பாடு இல்லாம எல்லாரும் பட்டினியா படுத்துக்கிட்டு இருந்தாங்க. பசி பட்டினியால தூக்கம் வராம எல்லாரும் வராண்டால உட்காந்து, என்னங்க பாத்தீங்களா நம்ம நிலைமைய? மருமகளுங்க பட்டினியா இருக்காங்க, புள்ளைங்க களைச்சு வந்திருக்கானுங்க, போடுறதுக்கு புடி சாப்பாடு இல்ல. இந்த தரித்திரம் நம்மள எப்ப விட்டு போகுமோ? என்ன செய்ய சொல்ற சாரதா? எனக்கும் வயசாயிடுச்சு, கஷ்டப்பட முடியல. பசங்க கடுமையா உழைச்சு வீட்டுக்கு கொண்டு வர்ற பணம் கால் வயித்துக்கு பத்துறதில்ல. அந்த கடவுள் தான் நமக்கு கருணை காட்டணும். அப்போ இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே வாழ போறோம்? ஊர்ல அவங்க ஒரு வியாபாரம் பண்றாங்க, இல்லனா விவசாயம் பண்றாங்க. ஆனா நம்ம மட்டும் இன்னும் கூலி வேலைய பார்த்துட்டு இருக்கோம். ஆமா அண்ணா, இன்னைக்கு நமக்கு வேலை கிடைக்கல, நாளைக்கு கிடைக்குமான்னு தெரியல. இந்த 3 பேரும் எதுக்கு வீட்டுல சும்மா உட்காந்துக்கிட்டு? ஏதாவது வேலைக்கு போலாமே. அவங்க என்ன பண்ண முடியும் அண்ணா? முதலீடு போடுறதுக்கு 1 ரூபாய் கையில காசு இல்ல, கடன் வாங்கவும் வழி இல்ல. இன்னும் என்ன பண்றது? மாமா, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க காலி இடம் அப்படியே புதர் படிஞ்சு போய் கிடக்குதுல்ல, அதுல நம்ம காய்கறிய விளைவிச்சா என்ன? குளிர்காலம் வருது, இப்ப காலிஃப்ளவர் போட்டா நல்ல லாபம் கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன். அடடா, அக்காவோட ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த பூமியில இருக்க புதரையெல்லாம் கிளியர் பண்ணி சரி பண்றது யாரு? விதை வாங்க பணம் இருக்கா? ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து செஞ்சாலும் லாபம் வரும்போது எப்படி பிரிச்சுப்போம்? என்னோட பங்குல இருந்து 1 ரூபாய் கை வைக்க கூடாது. ஆமா, எனக்கும் அதேதான். ஒருவேளை நாளைக்கு லாபம் வந்ததுன்னா அக்கா மூத்த மருமகன்னு சொல்லி அவளுக்கு நிறைய கொடுத்துருவாங்க. வீட்ல அதை வாங்கணும் இதை வாங்கணும் நம்ம தலையில கை வைப்பாங்க. என்னம்மா இதெல்லாம்? இன்னும் பயிரே போடல, அதுக்குள்ள லாபம் பங்குன்னு என்னென்னமோ பேசுறீங்க. லாபம் வந்தா நல்லதானே? அத்த, இவங்க பேசுறத கேட்டா ஒத்துமையா இருக்க மாட்டாங்கன்னு தோணுது. கொஞ்சம் சுயநலமா இருக்க மாதிரி இருக்கு. சரி, அந்த பூமியை 3 பாகமா பிரிச்சிடலாம். அவங்கவங்க பகுதியில அவங்கவங்க காலிஃப்ளவர் போடட்டும். அவங்கவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வித்துக்கிட்டோம். அப்ப யாருக்கும் அநியாயம் நடக்காதுல்ல. அம்மா நமிகா, குடும்பம்னா ஒத்துமையா இருந்தாதானே பலம். இப்படி தனித்தனியானா? மாமா, ஒன்னா இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாங்கிறது பழைய கதை. இந்த பழைய பஞ்சாங்கத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு ஓட்ட போறீங்க? என் இடம் என் பூமியை எனக்கு காட்டுங்க.
நான் அதுல என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். நான் மட்டும் என்ன குறைஞ்சவள? நான் தங்க மாதிரி காலிஃப்ளவரை விலை வச்சு காட்டுறேன் எல்லாருக்கும். இவங்க 2 பேரை விட நான் தான் அதிகமான பணம் சம்பாதிப்பேன் பாருங்க. சரி, உங்க இஷ்டம். உங்க பண்டத்தை விளைவிக்க விவசாயம் பண்றீங்கன்னா பண்ணுங்க. தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. இப்படி 3 மருமகள்களும் அவங்க அவங்களுக்குன்னு கொடுத்த இடத்த ஜாக்கிரதையா பயன்படுத்தினாங்க. அனாமிகா, அவனி, அஞ்சலி அவங்க அவங்களுக்கு கொடுத்த இடத்துல நல்லா விவசாயம் பண்ணாங்க. அனாமிகா அவளோட கொலுசு அடமான வச்சு விதைகளை வாங்கினா. அவனி தன்னோட அம்மா அப்பா கிட்ட கடன் வாங்கினா. அஞ்சலி அவ சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து விதை வாங்கினா. ஒரு நாள் அவனி தன்னோட நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க அனாமிகா கிட்ட, என்னக்கா இது, உன் செடியெல்லாம் இன்னும் குட்டி குட்டியா இருக்கு, என்னத பாத்தியா, அதுக்குள்ள பெருசா வளர்ந்து வெளியே வருது. நான் போட்ட எருவு ஸ்பெஷல் எருவு. அவனி, செடி வேகமா வளர்றதில்ல, பலமா வளரணும். அவசரப்பட்டா முழு பலன் கிடைக்காது. நிதானம்தான் பிரதானம். என்னோட செடி ஆரோக்கியமா இருக்கு, எனக்கு அது போதும். அஞ்சலி அவ இடத்துல இருந்து கத்திக்கிட்டு இருந்தா. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கிட்டு போங்க, என்னோட காலிஃப்ளவர் எல்லாம் மார்க்கெட்ல அமோகமா விக்க போகுது. நேத்துதான் ஒருத்தர போய் கேட்டேன், காலிஃப்ளவருக்கு நல்ல கிராக்கி இருக்கான். அந்த பணத்தை வச்சு நானு புது பட்டு புடவை வாங்க போறேன். ஆசைக்கு அளவு இருக்கணும் அஞ்சலி. முதல்ல பூ வரட்டும். உன்னோட நிலத்துல நிறைய புல்லு இருக்கு, அதெல்லாம் பறிக்காம கதை பேசிக்கிட்டு நின்னுட்டு இருக்க. என் புல்ல நான் புடுங்கிக்கிறேன், நீ உன்னோட நிலத்துல வேலை பாக்குற வேலைய பாரு. நான் எங்க அதிகம் சம்பாரிச்சிட போறேன்னு பொறாம இதுக்கு. அந்த சமயத்துல பிரசாத், சாரதா அந்த நிலத்துக்கு வந்தாங்க. என்னங்க பாத்தீங்களா, வேலை பாக்குறத விட்டுட்டு ஆளாளுக்கு வாய பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா பயிர் விளையுமா? வரும் வரும் சாரதா, இந்த மாதிரி போட்டி இருந்தாதான் ஆரோக்கியமா இருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இப்படியே நாட்கள் போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லன்னு கடுமையா உழைச்சாங்க. வெயில், மழை, குளிர்னு கூட பார்க்காம நல்லபடியா வேலை செஞ்சாங்க. 3 பேரோட நிலத்திலயும் வெள்ளையா காலிஃப்ளவர் வளர்ந்தது. பச்சை பசேல்னு தோட்டத்துல வெள்ளை வெள்ளேர்னு பூ அழகா இருந்தது. அறுவடை நேரம் வந்துச்சு. எல்லாரும் தோட்டத்துக்கு வந்தாங்க. அனாமிகா, நல்லா வளர்ந்து வந்திருக்கு, நம்ம கஷ்டம் தீர போகுதுன்னு தான் அர்த்தம். அவனி, உன்னோட பயிரை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நீ ஏன் இதெல்லாம் பண்ணுது? அஞ்சலி, நீ இந்த மாதிரி வேலை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்ல. ஆமாங்க, நாளைக்கு சந்தைக்கு காலங்காத்தாலே நாங்க கிளம்பி போனோம். நல்ல இடமா பார்த்து உட்காந்து விற்க போறேன். என் காலிஃப்ளவர்ஸ் பெருசா நாணயமானதா இருக்கு, எனக்கு நல்ல விலை கிடைக்கும்னு தோணுது. இவளை விட நான் முதல்ல போறேன். மார்க்கெட்ல எல்லாரை விட நான் தான் முதல்ல வித்தாகணும். என் காலிஃப்ளவருக்கு நிறைய ரேட் வச்சு விக்கிறேன் அப்படின்னு அவனி மனசுக்குள்ளார நினைச்சா. அஞ்சலி தன்னோட கணவன் கிட்ட, என்னங்க நம்ம ராத்திரியோட ராத்திரியா பறிச்சிருவோம், எல்லார விட முன்னாடியே போய் அந்த மார்க்கெட்ல உட்காந்துக்கணும், அப்பதான் நல்லா விற்க முடியும், நிறைய பணம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். மறுநாள் காலையில ராமாபுரம் சந்தையில மக்கள் கூட்டமா இருந்தது. அனாமிகா, அஞ்சலி, அவனி 3 பேரும் கூடையில காலிஃப்ளவரை வச்சுக்கிட்டு சந்தைக்கு வந்தாங்க. துரதிருஷ்டவசமா 3 பேரும் பக்கத்து பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாங்க. வாங்கய்யா வாங்க, ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர்ஸ், ஒரு பூ 30 ரூபாய் மட்டும்தான், தோட்டத்துல இருந்து டைரக்டா பறிச்சு கொண்டு வந்திருக்கோம். அத கேட்ட அவனி அனாமிகாவை கோபமா முறைச்சு பார்த்து இன்னும் சத்தமா, இங்க வாங்கம்மா, நல்லா வந்து பாருங்க, அதை விட பெரிய பெரிய பூ என்கிட்ட இருக்கு, ஒரு பூ 25 ரூபாய் மட்டும்தான், கேட்டுதா, 25 ரூபாய். அவனி சொன்னதை கேட்டு டென்ஷனான அஞ்சலி, ஐயோ விலைய குறைச்சிட்டாலே, ஐயா, அம்மா, அப்பா எல்லாரும் இங்க வாங்க, 25 ரூபாய் இல்ல 20 ரூபாய்க்கு ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர்ஸ், வந்து அள்ளிக்கிட்டு போங்க ஐயா, பஜ்ஜி போட்டு சாப்பிடுங்க. அஞ்சலி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? 20 ரூபாய்க்கு வித்தேனா முதலீடு கூட நமக்கு கிடைக்காது, விலைய குறைச்சு விக்காத. உனக்கு எனக்கா வந்துச்சு, இது ஏன் பூவு, ஏன் சரக்கு, நான் எவ்வளவு விலை வேணாலும் வச்சு விப்பேன், நீ உன் விலைய சொல்லிக்கோ. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஒரு ஆளு, யோம்மா, அந்த பொண்ணு 20 ரூபாய்க்கு வைக்கிறா, நீ 30 ரூபாங்கிறிய, நீயே 20 ரூபாய் கூட வாங்கிக்கிறா. சரி 17 ரூபாய்க்கு தரேன், என்கிட்டயே வாங்குங்க. 17? அக்கா, உனக்கு என்ன பைத்தியமா? சரி, நான் 15 ரூபாய்க்கு தரேன், என்கிட்ட வாங்குங்க. 15 ரூபாய்க்கு இவ்ளோ பெரிய காலிஃப்ளவர். இங்க வாங்க, 12 ரூபாய்க்கே தரேன். 12 ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது, மார்க்கெட்ல போய் எங்க வேணா கேட்டுட்டு வந்து வாங்குங்க. இப்படி 3 மருமகள்களும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் விலைய குறைச்சு குறைச்சு வித்தாங்க. மக்கள் எல்லாரும் போட்டி போட்டு வாங்கினாங்க. இவங்களுக்கு இன்னும் லாபம் மட்டும் வரவே இல்ல. இந்த ஆவேசத்துல இந்த விஷயத்தை யாருமே யோசிக்கல. அக்கம் பக்கத்துல இருந்த வியாபாரிகள் இவங்க பண்ற வியாபாரத்தை பார்த்து சிரிச்சாங்க. மத்தவங்க ஆச்சரியமா இவங்கள பார்த்து, பாத்தீங்களா, ஒரே வீட்டை சேர்ந்தவங்க எப்படி போட்டி போடுறாங்க பாரு.
நமக்கு நல்லதுதான். அவங்க கிட்ட ரேட்டு கம்மியா இருக்குதுன்னு மக்கள் எல்லாம் அங்க போறாங்க. ஆனா அவங்களுக்கு லாபம் ஒண்ணும் கிடைக்காது. 10 ரூபா 10 ரூபாய்க்கு பூ தரேன் ஐயா, வாங்க. 8 ரூபா 8 ரூபாய்க்கு காலிஃப்ளவர் தரேன், வாங்க. 5 ரூபாங்க, 5 ரூபாய்க்கு தரேன், பூ தரேன், வாங்க. எடுத்துட்டு போங்க ஐயா. சாயந்தரத்துக்குள்ள 3 பேரும் எல்லா பூக்களையும் வித்துட்டாங்க. மக்கள் சந்தோஷமா குறைஞ்ச விலைக்கு கிடைச்சதேன்னு வாங்கிட்டு போனாங்க. 3 பேரும் களைச்சு போய் கையில இருக்க பணத்தை எண்ணி பார்த்தாங்க. என்னது இது, இவ்ளோ கஷ்டப்பட்டு கிடைச்சது 100 ரூபாய் தானா? விதை வாங்கின காசு கூட வரவே இல்லையே. எனக்கும் அதேதான்க்கா ஆச்சு. ஆட்டோ காசு கூட வரவே இல்லை. இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வித்து வேஸ்ட் பண்ணிட்டோம். என் நிலைமை இன்னும் மோசமா இருக்கே. 5 ரூபாய்க்கு வித்தா என் கையில என்ன கிடைக்கும்? எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்களே. போட்டி போட்டுக்கிட்டு என் குழிய நானே தோண்டிக்கிட்டேன். 3 பேரும் சோகமா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. வீட்ல பிரசாத், சாரதா பசங்க எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. மருமகள்கள் முகத்தை பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன ஆச்சுமா, இவ்ளோ சோகமா வந்திருக்கீங்க? பண்டம் எல்லாம் வித்து போச்சுல்ல? பணம் நல்லா வந்ததா? அத்தை, நாங்க ஏமாந்துட்டோம். இல்ல இல்ல, நாங்களே எங்களை ஏமாத்திக்கிட்டோம். என்ன ஆச்சுமா, பொறுமையா சொல்லுங்க. மாமா, ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர் விக்கணும்னு விலைய போட்டி போட்டுட்டு குறைச்சு வித்தோம். கடைசியில 5 ரூபாய்க்கு கூட பூவை வித்தோம். இப்ப எண்ணி பார்த்தா கையில சில்லற காசு மட்டும்தான் இருக்கு. நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் காத்துல பறந்து போயிருச்சு. ஆமா மாமா, அக்கம் பக்கத்துல இருக்க வியாபாரிங்க 30க்கும் 40க்கும் வித்தாங்க. ஆனா நாங்க மட்டும் மூர்க்கத்தனமா போட்டி போட்டுக்கிட்டு 5க்கும் 10க்கும் அகங்காரத்தோட வித்தமே அதே எதிரி ஆயிடுச்சு. நான் முதல்லயே சொன்னேன் சண்டை போடாதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா என்ன ஆயிடுச்சுன்னு? இப்பவாவது புரிஞ்சுதா? தனித்தனியா இருந்தா பலவீனமாயிடும், ஒத்துமையா இருந்தாதான் பலமா இருக்க முடியும். 3 பேரும் ஒரே ரேட்டை நிர்ணயம் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்ளோ பெரிய நஷ்டம் வந்திருக்குமா? உங்க வெகுளித்தனத்தை மக்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க மேல ஒரு தப்பும் சொல்ல முடியாது. ஆமா அத்தை, ஏமாந்தது எங்க தப்பு. அவனி, அஞ்சலி, என்ன மன்னிச்சிருங்கடி. நான் மூத்தவளாகி கூட உங்களோட சேர்ந்து போட்டி போட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் தான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன். இல்லக்கா, தப்பு என்னதுதான். நான் தான் முத போட்டியில இறங்கினேன். என்னாலதான் எல்லாம் மாறிடுச்சு. ஆனா இப்பதான் புரிஞ்சுது. ஒன்ன குறைக்கிறேன்னு சொல்லி நானு நம்மையும் நம்ம குடும்பத்தையும் குறைச்சு மதிப்பிட்டுட்டேன். அக்கா, எனக்கு புத்தி வந்துருச்சு. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். நமக்குள்ள எதுக்கு இந்த போட்டி போறாம? எல்லாரும் இனிமே ஒத்துமையாவே இருப்போம். சரிம்மா, நடந்தது ஏதோ நடந்துருச்சு. நிலத்துல இன்னும் பாதி பயிர் இருக்கு இல்லையா? நாளைக்கு பறிச்சு கொண்டு போய் நல்ல விலைக்கு வித்துட்டு வாங்க. கண்டிப்பா மாமா. இந்த தடவை 3 கூடையில இல்ல, ஒரே கூடையில ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா விப்போம். அன்னைக்கு ராத்திரி 3 மருமகள்களும் சேர்ந்து பேசிக்கிட்டு ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு போனாங்க. மறுநாள் மீந்த பண்டத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு விக்கிறதுக்கு போனாங்க. 3 பேரும் சரிசமமா பிரிச்சு வச்சுக்கிட்டு போட்டி போடாம வித்தாங்க. வாங்க ஐயா, வாங்க. தரமான காலிஃப்ளவர் பூக்கள். ஒரு பூ 40 ரூபாய் மட்டும்தான். ஆமா, எங்க கிட்ட 40 ரூபாய் தான். எங்க வாங்கினாலும் இதே ரேட்டு தான். என்கிட்ட வாங்கினாலும் 40 ரூபாய் தான். என் அக்காங்க கிட்ட வாங்கினாலும் அதே 40 ரூபாய் தான். ரொம்ப ருசியான பூக்கள். கொண்டு போய் சாம்பார் வைங்க, கோபி மஞ்சூரியன் செய்யுங்க. அப்போ ஒரு கஸ்டமர் அந்த இடத்துக்கு வந்தாரு. ஆமா, நேத்து 5 ரூபாய்க்கு கொடுத்திய, இன்னைக்கு என்னமா திடீர்னு 40ங்கிற? ஒரு 20 ரூபாய்க்கு கொடுப்பியா? ஐயா, நேத்து கதை வேற, இன்னைக்கு கதை வேற. நேத்து எங்களுக்கு புத்தி இல்ல, பைத்தியக்காரத்தனமா வித்தோம். இன்னைக்கு புத்தி வந்துருச்சு, ஒழுங்கா வியாபாரம் பண்றோம். 40ல 1 ரூபாய் கூட குறைக்க முடியாது. வேணும்னா வாங்குங்க, இல்ல நடைய கட்டுங்க. கஸ்டமர் பக்கத்துல இருந்த அவனிக்கிட்ட போய், நீயாவது கூடமா 20 ரூபாய்க்கு? இல்லங்க, இது ஒரே கடை தான். 3 கூடை இருக்குன்னு பாக்குறீங்களா? பண்டம் நிறைய இருந்ததால 3 கூடையில பிரிச்சு விக்கிறமே தவிர இது ஒரே கடை மட்டும்தான். அத கேட்டதுக்கு அப்புறம் கஸ்டமர் வேற வழி இல்லாம ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவரா இருக்கேன்னு சொல்லி இவங்க கிட்டயே விலை கொடுத்து வாங்கினாங்க. 3 மருமகள்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு காலிஃப்ளவரை வித்துக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரத்துக்குள்ள கூடையில இருந்த பூலாம் காலியாச்சு. இந்த தடவை அவங்க பை நிறைய பணம் தான். அவனி, அஞ்சலி, பாத்தீங்களா எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? இதுக்கு முன்னாடி உள்ளதை விட 10 மடங்கு அதிகம். ஆமாக்கா, இதுதான் உண்மையான வெற்றி. நம்ம உறுதியா இருந்ததாலதான் நமக்கு இவ்ளோ லாபம் கிடைச்சிருக்கு. நம்ம ஒத்துமையா இருந்தா நம்மள யாரும் ஏமாத்த மாட்டாங்க, நம்மளும் ஏமாற மாட்டோம். இந்த பணத்தை வச்சு நம்ம கடனை எல்லாம் தீர்த்திரலாம்க்கா. இப்படி 3 மருமகள்களும் சாயந்தரம் கூடைய தலை மேல வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா போனாங்க. வீட்ல உள்ளவங்களுக்கு விஷயம் புரிஞ்சுது. அனாமிகா, இன்னைக்கு என்ன நிலைமை? மறுபடியும் சண்டை போட்டீங்களா? இல்லங்க,
இன்னைக்கு நாங்க சண்டை போடல, ஜெயிச்சிட்டோம். என்னங்க பணம். இன்னைக்கு நாங்க 3 பேரும் சேர்ந்து 500 ரூபாய்க்கு எல்லாத்தையும் வித்திருக்கோம். 500 ரூபாவா? நிஜமாவாமா? ஆமா அத்த, நாங்க 3 பேரும் உறுதியா ஒரே விலைக்கு தான் இந்த பூவை விப்போன்னு கண்டிப்போட வித்து சம்பாரிச்சோம். மாமா, முதல்ல பணத்தை வாங்கி வைங்க. இனிமே நம்ம வீட்ல வறுமையே இருக்க கூடாது. நாங்க 3 பேரும் சேர்ந்து இனிமே காலிஃப்ளவர் மட்டும் இல்ல, தங்கத்தை கூட விலைய வச்சு வித்துருவோம். அந்த நினைப்பு இருந்தா இந்த வீட்டுக்கு எப்பவும் சந்தோஷம்தான். எனக்கு பெருமையா இருக்குமா. நீங்க 3 பேரும் ஒத்துமையா இருந்தீங்கன்னா நம்ம வீடே சொர்க்கமா இருக்கும். என் மனசு நிறைவா இருக்குமா. அத்த, இன்னைக்கு இதை செலிப்ரேட் பண்ணலாமா? நம்ம தோட்டத்துல இருந்து நானு பெரிய காலிஃப்ளவர் ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அதை கொண்டு வந்து சமைக்கிறேன். நான் உதவி பண்றேன்க்கா. நானும் உதவி பண்றேன்க்கா. சரி, 3 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். அன்னைக்கு ராத்திரி ஆனந்தமா ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து சமைச்சாங்க. 3 பேரும் சேர்ந்து பரிமாறினாங்க. 3 பேரும் ஒத்துமையா இந்த மாதிரி வேலைகளை செய்யறத பார்த்து அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. 3 மருமகள்களும் அந்த வீட்டுக்கு ஒளியா நின்னாங்க. போட்டி போட்டு நஷ்டப்படுறத விட ஒத்துமையா இருந்து உயர்வை பாக்குறது தான் புத்திசாலித்தனம். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய்.